தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி பகுதியில அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 7 கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் 7 கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. மற்ற கல்லூரிகள்ல தனியார் கல்லூரிகள் இருக்கக்கூடிய நிலையில கால்நடை மருத்துவக் கல்லூரி முழுமையாக 7 கல்லூரிகளும் அரசு கல்லூரிகளே செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கான நடவடிக்கைகள் தெரிய வருவதாகவும் அதற்கு அரசு அனுமதி அளிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை பயிலும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்றைக்கு வகுப்புகளை புறக்கணித்து அந்த கல்லூரிக்கு உள்ளேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலையிலிருந்து அவர்களுடைய போராட்டம் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கிறது. இதன் காரணமாக கல்லூரியில் வகுப்புகள் எதுவும், அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியில் வகுப்புகள் எதுவும் நடைபெறவில்லை. அவர்கள் தனியாருக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒற்றை கோரிக்கையோடு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற கல்லூரிகளில் இதுபோன்ற போராட்டம் நடந்து வருவதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு தனியாருக்கு அனுமதி அளிக்க கூடாது என்பதன் அவருடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வாறு அளித்தால் வேலை வாய்ப்பு பறிபோகக்கூடும். அந்த சரியான அந்த கல்வி அப்படிங்கிறது அந்த முதலில் வரக்கூடிய நபர்களுக்கு கிடைக்காத உள்ளிட்ட அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த போராட்டம் அப்படிங்கிறது 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. மாணவர்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவமணி.